நம்மள நெறைய பேருக்கு வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும். நம்ம லைஃப் இப்படியே தான் இருக்குமா? நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோமா? அப்படின்ற ஒரு ஏக்கம் நெறைய பேருக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு புடிச்சத செய்றது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், அதுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். நம்மள நெறைய பேரு புடிக்காத வேலைய செஞ்சு, அது மூலியமா கிடைக்கிற வருமானத்தினால நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபேமிலிக்கோ, இல்ல பெர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்கோ வந்து அது உதவுன்ற காரணத்துக்காக, நம்மள புடிக்காத வேலைய வந்து நெறைய பேர் செய்றதுண்டு. ஆனா, இதுவே நம்ம ஒரு வேலைய செய்யும்போது, அது மூலியமா நம்மளுக்கு வந்து நெறைய பிரஷர் இருந்தாலோ, இல்ல ஒரு 10 மணி நேரம் அதுல வந்து நம்ம வேலை செஞ்சாலோ, தூக்கம் இல்லாம நம்ம வந்து இது பண்ணா கூட, அது மூலியமா கிடைக்கிற சந்தோஷம் கண்டிப்பா வேறன்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம். நம்மளால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே அப்படின்ற ஆதங்கம்ன்றது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனா, நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப் இன்னைக்கு டே 1 வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க 1% எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா, டே 30ல அது 30% எஃபோர்ட்டா வந்து முடியும்ல. ஸோ நீங்க ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு புடிச்சதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்காக நீங்க போடுற எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அது கண்டிப்பா ஆன் அ லாங்கர் ரன் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் போய் முடியும். கண்டிப்பா நீங்க ஆசைப்படுறத கண்டிப்பா உங்களால செய்ய முடியும். இந்த நெகட்டிவ் திங்கிங்கோட நெறைய பேர் இருப்பாங்க. நீங்க இது மாரி ஒரு விஷயம் அவங்கள விட வேற மாரி நீங்க பண்றீங்க. உங்களுக்கு புடிச்சத நீங்க பண்றீங்கனாலே, நெறைய பேரு அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நெறைய பேர் இன்னும் நெகட்டிவ் திங்கிங்க வந்து உங்க மேல திணிக்க தான் பார்ப்பாங்க. அந்த மாரியான ஆளுங்கள உங்க லைஃப்ல சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க. அவங்க பெர்சனல் லைஃப்ல வந்து அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கலாம். யார் ஒருத்தங்க அவங்களுக்கு புடிச்சத செய்றாங்களோ, அவங்க கிட்ட இருக்க சந்தோஷம் எப்பவுமே வேற மாரி தான் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா, உங்களுக்கு புடிச்சத நீங்க செய்றீங்க பார்த்தீங்களா, அது இந்த மாரி நெகட்டிவ் திங்கிங் இருக்கிற பீப்பிள்க்கு வந்து புடிக்காது. ஏன்னா, அவங்களால அத செய்ய முடியாது. அவங்க எப்பவுமே இன்னொருத்தவங்கள குத்தி, குத்தி அவங்கள ஏதாவது ஒண்ணு சொல்லி தான் அவங்களுக்கு பழக்கம். இந்த மாரியான ஆட்கள நீங்க உங்க லைஃப்ல சேர்த்துக்கும்போது, அ உங்களையும் வந்து லெட் டவுன் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு மென்டல் பீஸ்க்கும் வந்து நல்லதே கிடையாது. ஸோ, இந்த மாரியான ஆட்கள வந்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு புடிச்சதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா எஃபோர்ட் எப்பவுமே வீணாகாது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்வாங்க. நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஏதோ ஒரு ஸ்டெப்பு, அது நாள பின்னாடி உங்களோட ஸ்ட்ரெங்த்தா இருக்கும். நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க பண்றீங்க வச்சுக்கோங்களேன். அதுல இன்னைக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இல்ல. பட் ஆனா உங்களுக்கு அது புடிச்சிருக்கு. நீங்க எதுவுமே தெரியாம தான் அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா டே 30ல அத பத்தின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன், அது பத்தின ஒரு ஃபுல் அ ஒரு ஹிஸ்டரியோ இல்ல எதுவோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சோ அதுதான். தெரியாத ஒரு வேலையில உங்களுக்கு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்க அத கத்துண்டீங்கன்னா, உங்களுக்கு நாள பின்னாடி அத பத்தின எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ டெய்லி நம்மளால சின்ன சின்ன எஃபோர்ட்டா போடுவோம். சின்ன சின்னதா கத்துப்போம். அது நாள பின்னாடி வந்து உங்களுக்கு அதுல நீங்களே வந்து ஒரு பெரிய ஆளா ஆவுற அளவுக்கு உங்கள வந்து மோல்ட் பண்ணும். இதுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா, தயவு செஞ்சு டெய்லி ட்ரை பண்ணுங்க. என்னைக்கோ ஒரு நாள் வந்து நம்மளுக்கு தோணுது, இன்னைக்கு தோணுதே பண்ணுவோம் அப்படின்ற மாரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுதே அப்படின்னு நெனச்சு, இன்னைக்கு நான் ஒரு நாள் ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான விஷயங்கள வச்சுக்காதீங்க. டெய்லி உங்களுக்கு புடிச்சதுக்கான எஃபோர்ட்ட போட்டுட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க நெனைக்கிற இடத்துக்கு நீங்க ஒரு நாள் வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா, உங்க ஆசைகள் வந்து நியாயமா இருக்கிற பட்சத்துல, நீங்க அதுக்கு எஃபோர்ட் போடுற பட்சத்துல, கண்டிப்பா உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். இது வந்து நான் சொல்லல. நெறைய சாதிச்சவங்க, அவங்க லைஃப்ல வந்து சொல்றாங்க. இத நீங்க கடைபிடிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். நல்லபடியா இருப்பீங்க. நீங்க ஆசைப்படுற இடத்துல இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி "என்ன இவ இப்படியே சொல்லிட்டு இருக்காளே" அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லாருக்குமே நெகட்டிவ் திங்கிங் ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ, அதே மாரி நெகட்டிவ் திங்கிங்கும் நம்மளுக்கு இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. அந்த மாரியான சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ஏன் இத ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம ஏன் இந்த வேலைய செய்யணும்னு நெனச்சோம்? இது மூலியமா நம்மளுக்கு என்ன வேணும்? அப்படின்ற தாட்ஸ் வந்து நீங்க யோசிங்க. எனக்கு இது வேணும். நான் இத ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்? இ இது மூலியமா கிடைக்கிறது எனக்கு என்ன? அப்படின்ற விஷயங்கள நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு புடிச்சத பண்ணணுன்ற புஷ் உங்களுக்கு இருக்கும். அந்த புஷ் உங்கள அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகும். ஸோ எப்பவுமே இந்த ஒரு தாட்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்படின்ற கேள்விய உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் வரும்போதெல்லாம் நீங்க யோசிங்க. அது உங்கள நெகட்டிவ் திங்கிங்லேருந்து வெளியில கொண்டு வரும். உங்கள பாசிட்டிவா ஆக்கும். உங்கள்ல நெறைய பேருக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஏதாவது வந்து மனசுல கஷ்டமா இருக்கும்போது வந்து நம்ம யார்கிட்டனா பேசணும் போல இருக்கே அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க யார ரொம்ப நம்புறீங்களோ, யார் உங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களோ, யார்கிட்ட நீங்க உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லலாம். அவங்க எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, உங்க சிட்யூவேஷன புரிஞ்சுட்டு உங்களுக்கான ஒரு அட்வைஸ குடுக்குறாங்கன்னு ஒரு நம்பிக்கையான நபர் எல்லார் லைஃப்லயும் யாராவது ஒருத்தங்களாவது இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஏன் உங்க பேரண்ட்ஸ் யாரா வேணா இருக்கட்டுமே, யாருனா ஒருத்தவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுல நம்மள நெறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்னன்னா,
நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்ல நடக்கிற நெறைய விஷயங்கள, நெறைய பேரோட லைஃபோட வந்து ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஏன் அவங்களுக்கு நடக்குது? ஏன் எனக்கு இது நடக்கல? நான் என்ன பண்ணேன்? ஏன் எனக்கு இது நடக்க மாட்டுது? அப்படின்ற கேள்விகள் வந்து நம்மளுக்கு நெறைய பேருக்கு வர்றது கண்டிப்பா மனித இயல்பு தான். அதனால நீங்க எப்பவுமே உங்க லைஃபோட இன்னொருத்தவங்க லைஃப வந்து கம்பேர் பண்ற அந்த ஒரு தாட்ட வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் தடைக்கோலா இருக்குமே. நீங்க எதனா ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கும்போது கூட, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளுக்கு இது நடக்கலையே அப்படின்னு நீங்க யோசிச்சாலே, அங்கேயே நீங்க டவுன் ஆயிடுவீங்க. அதனால யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அத காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு யார் நம்பிக்கையான ஆளோ, அவங்க குடுக்குற அட்வைஸ கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. திங்க் பண்ணுங்க. அவங்களே எதனா ஒண்ணு சொன்னா கூட, ஓகே இது பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அப்படின்றத வந்து யோசிங்க. ஏன்னா, நமக்கு புடிச்சத வந்து நம்ம பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ஒரு பிரஷர குடுக்கும். நம்மளுக்கு புடிச்சத பண்ணாம நம்ம வேற ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமே! அப்டின்ற மாரியான ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்க லைஃப வந்து ரொம்ப ட்ராஜடியா ஆக்கும். ஸோ புடிச்சத பண்ணுங்க. புடிச்சவங்களோட பண்ணுங்க. யார் பேச்சையும் கேட்காதீங்க. நீங்க இன்னைக்கு போடுற எஃபோர்ட் நாளைக்கு பின்ன பெருசா வந்து முடியும். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் உங்களால முடியும். எங்கேயோ யாரோ ஒருத்தர்னால இவ்ளோ தூரம் வளர முடியுது, சாதிக்க முடியுது அப்டின்னா, அவங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ அவ்ளோ பெரிய ஆளா வந்து நிப்பாங்க. அப்டி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருந்திருக்கு. எல்லாருமே சில விஷயங்கள வந்து கடைபிடிச்சிருப்பாங்க. எஃபோர்ட், ஹார்ட் வொர்க், கன்சிஸ்டன்சி இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால சின்ன சின்ன ஸ்டெப்பா இருந்தாலும், அது எவ்ளோ நாளா இருந்தாலும் டெய்லி எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் கண்டிப்பா நீங்க அதுக்கான எஃபோர்ட் போட்டீங்கன்னா, உங்களுக்கும் அது நடக்கும். அப்படின்றத வந்து நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் யாராவது ஒரு பெரிய ட்ரீம் வச்சுட்டு, அப்பப்போ உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, "நான் இத பண்ணணும்னு நெனைக்கிறேன், அத பண்ணணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் பண்ணாம, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஸ்டெப்ப எடுத்து வைக்காம, இல்ல ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்க்கு மாறுதே அப்படின்றதுனால, அப்படியே ஒரு மாரி ஆஃப் ஆகி, அப்படியே டவுன் ஆகியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான ஆளுக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்றதையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இத ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதனா டாபிக்ஸ பத்தி நான் பேசணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோட கீழ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எனக்கு சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காய் மேடின்ற Instagram அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். தேங்க் யூ.